ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவரே, இன்றைய வேத வார்த்தை நாகு 1வது அதிகாரத்துல வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கும் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்னாப்பின்னாயில் இருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாயிருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுவதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஏன்னா இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது தேவன் என்ன செய்யறாரு? அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வேலையில கூட தேவன் நம்மளுக்கு எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, அப்ப அவரே அரணான கோட்டையாக இருக்கிறார். இந்த காலை வேலையில நம்மளை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அந்த நினைவே பட்டத்துல அந்த வெள்ளம் சூழ்ந்து கொள்ளும் போது கூட தேவன் நம்மளுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆமென். அப்ப நமக்கு என்னன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த நாள்ல தேவன் நம்மளுக்கு நினைவேப்பட்டுள்ள அந்த சூழ்ந்த அந்த வெள்ளத்தை போல வந்தாலும் நம்மள பாதுகாக்க தேவன் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப அந்த முள் செடிகள்ல பின்னி அப்படியே அப்படி இருக்கும் நம்மளோட வாழ்க்கை கூட. அப்ப அப்படி இருக்கும்போது தேவன் அதையெல்லாம் சரி கட்ட போகிறார். ஆமென். அல்லேலூயா. எப்படி அந்த பின்னி இருந்ததோ அந்த பிரச்சனைகள்லாம் அதையெல்லாம் எடுத்து விட போறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவனுக்கு எதிராக ஒவ்வொரு காரியம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா குடித்து வெறித்து அப்ப அவருக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் செய்யும் போது அவரு என்ன செய்யறாரா? ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நல்ல வார்த்தை தேவன் வார்த்தை அறிந்திருந்தாலும் நம்ம அந்த இருதயத்தை பாழாக்கி கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்படி எல்லாம் நம்ம இருக்க கூடாது. நம்ம இருதயத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளணும். ஏன்னா நம்ம இருதயமே ஒரு ஆலயமாக சொல்லப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். அப்ப நம்ம சர்ச்சுக்கே சில பேர் போவாங்க, வருவாங்க, ஆண்டவர் வார்த்தை கேட்டாலும் அந்த மதுபானத்தை மட்டும் விட மாட்டாங்க. அப்ப இந்த மதுபானத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டு வருகிறது, இதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் தீமையான காரியம்னா அதெல்லாம் நம்ம விடுறதுதான் நல்லது. ஏன்னா அதை குடிக்கிறதுனால எத்தனை பிரச்சனை நம்மளுக்கு ஆகமோ, நம்மளையே நம்ம அசிங்கப்படுத்திக் கொள்கிறோம், நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திக் கொள்கிறோம், நம்ம மனைவிக்கு பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை. அந்த ஒரு சின்ன ஒரு அந்த அசுத்தத்தினால குடும்பமே வேதனைப்படுகிறார்கள் இல்லையா? இதுக்காக நம்ம இதெல்லாம் தேவனுக்கு எதிரான காரியம். இதெல்லாம் யாராவது குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு தான் அந்த வார்த்தை, இதெல்லாம் நீங்க விடுறது நல்லது. ஏன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்க இருதயத்துல வாழ வசிக்கிறார். அதனால இந்த பிரச்சனையெல்லாம் இந்த தீமையிலிருந்து விலகிறதே நல்லது என்று தேவன் பேசுகிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துரலோகனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அற்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம சில பாவங்கள்ல போகும்போது குடிக்கிறது, வெறிக்கிறது, தேவையில்லாத தப்புகள் செய்யும்போது அந்த பிசாசானவன் நம்மளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் இல்லையா? அப்ப தேவன் ஏன்னா தேவன் போய் இதெல்லாம் தவறு செய்யன்னு சொல்ல அவர் நல்ல பாதையும் நல்ல ஈவுமே கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பாவம் செய்யும் போது போய் ஏன்னா அவர் சொல்லுவார், ஆலோசனை தான் கொடுப்பார், பாதை தான் காமிப்பார், நம்ம தான் பிடித்து கொள்ளணும். ஏன்னா உடனே போய் நம்ம ஆண்டவர் என்னை பாதுகாக்கலே போய் சிக்குண்டு போயிட்டு கடைசியில ஆண்டவர் என்னை பாதுகாக்கல, என்னை கைவிட்டார், என்னை சோதிக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். அது இல்ல. ஆண்டவர் 2 பாதை வச்சிருக்காரு, நம்ம தான் தேர்ந்தெடுத்து கொள்ளணும். இந்த பாதையில போனா தேவனோட ராஜ்யத்துக்கு போக முடியும், நல்ல ஈவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி நம்ம தான் புரிந்து கொள்ளணும். நம்ம இப்போ தேவையில்லாம சிக்குண்டு போயிட்டு கடைசியில கடவுளையே நம்ம குறை சொல்லிடுவோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்க கூடாது. அப்பனா நம்மளோட
நம்மளையும் பாதுகாத்து கொள்ளணும். நம்ம தேவன் வந்து அந்த வசிக்கிற இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும். அம்மே அல்லேலூயா. நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு ஆண்மகனுக்காக இந்த நாள்ல கூட இந்த வார்த்தை, ஏன்னா குடிக்காதீங்க, குடிச்சு சீரழியாதீங்க, சீரழிச்சு குடும்பத்தையும் சீரழிச்சு போயிரும், அந்த குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிரும். அதனால குடிச்சு உங்க வாழ்க்கையை அழிச்சு கொள்ளாதீங்க. தேவன் பேசிக்கொண்டே இருக்கார். ஆனா அது வந்து தூண்டுறது பிசாசு. பிசாசு நமக்குள்ள வர்றதுக்கு ஏன் இடம் கொடுக்கணும்? பிசாசு வந்தாதானே தவறு செய்யறீங்க. அப்போ வந்து தேவனே வார்த்தைய நம்ம ஆலயத்துக்கு போகணும், தேவனோட வார்த்தையை ஆராதிக்கணும், நம்ம வீட்டுல ஜெபிக்கணும். இப்படி இருக்கும்போது அந்த பாவம் நமக்குள்ள வராதே. ஜெபிக்காதனால தேவனோட வார்த்தை கேட்காதனாலதானே பிசாசான உள்ள வரும்போது தானே குடிக்க தோணுது, தப்பு செஞ்சு முடிச்சோன்னு நான் தெரியாம செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றதை விட நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது எந்த பிசாசும் நம்மளை வந்து தொடாது. ஆமென். அல்லேலூயா. அதனால தேவன் என்ன சொல்றாரு, இந்த நாள்ல கூட நுகத்தை முறித்து கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துராலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், அவன் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அருமுண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்பொழுது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பிசாசைனா அவர் அப்புறப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எந்த பிசாசாலும் நம்ம கிட்ட இருந்தாலும் இந்த நாள்ல கூட அந்த நுகத்தை முறித்து என்ன சம்பூர்ணமாக வாழ வைப்பேன்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து நம்ம கிட்ட நம்மளுக்கே தெரியும் நம்ம தப்பு பண்றோமா இல்லையான்னு சொல்லி. அப்ப அதனாலதான் நம்ம இந்த ஆலோசனையான வார்த்தையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம செய்வது தவறு, நம்ம கிட்ட இருக்கிற பிசாச நம்ம நினைத்தாதான் முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துல அப்பள போனா அது அப்பள போயிரும். அப்பனா நம்ம தேவனோட வார்த்தை பற்றி கொள்ளும் போதுதான் இதெல்லாம் நடக்கும். நம்ம சும்மா நம்ம இப்படி திருந்தருக்கு மத்தவங்க 10 பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்கவே மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு ஈகோ வந்துடும், இவங்க சொல்லி நம்ம கேட்கறதா அப்படின்னு. நம்மளா நம்ம உள்ளத்துல உணர்ந்து நம்ம செய்வது தப்பு அப்படின்னு சொல்லி விட்டா கண்டிப்பா தேவன் நம்மளுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட யாராவது குடித்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த நாள் ஒப்பு கொடுத்து தேவன்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. இதுதான் தேவனோட வார்த்தை. இந்த காலை வேளையில கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ராஜா சோதரிக்கிறப்பா, இந்த வேலையில கூட நாகுல வார்த்தை நாங்க தானித்தோம் ராஜா. இந்த வார்த்தையின்படி தகப்பனே, யாரெல்லாம் தகப்பனே குடித்து வெறித்து ஆண்டவரே அப்பா உமக்கு எதிராக இருக்கிறார்களோ சாமி, அந்த மகளுக்காக எல்லாம் நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் குடிக்காத படிக்கு ஆண்டவரே அப்பா, தீமையான காரியத்துல போகாத படிக்கு நீங்க பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எந்த பிசாசான மகனுங்களை பிள்ளைகளை ஆண்டவரே பாதித்து கொண்டு இருந்தாலும் சாமி கர்த்தாவே சோதரிக்கிற ராஜா, அந்த மகன்கிட்ட இருக்கிற ஆண்டவரே அந்த பிசாசு இயேசு கிறிஸ்து நாமத்துல அப்புறப்படுத்துறோம் சாமி. தகப்பனே இந்த நாலு ஆண்டவரே குடிக்கிறதும் வேசித்தனம் பண்ணுகிறதும் எல்லாம் தேவனுக்கு எதிரான காரியம் என்று ஆண்டவரே நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரச்சனையிலிருந்து ஒவ்வொரு ஆன்மா பிள்ளைகளையும் ஆண்டவரே மீட்டெடுக்கும்படிக்கு ஆண்டவரே நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தகப்பனே கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலைகள் ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டவரே நானே அரணான கோட்டையாக இருக்கிறேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தகப்பனே இக்கட்டான சூழ்நிலை யார் இருந்தாலும் சாமி கர்த்தாவே நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மகளுக்காகவும் பெரிய சிறியலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரே நினிவே பட்டணத்துல வெள்ளம் சூழ்ந்து வந்தாலும் நானே அரணான கோட்டையாக இருக்கேன், நீ பயப்படாதேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க பாதுகாக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரம் ஒவ்வொருவர் மேல் வெளிப்படும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.